வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்து இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பலகாரம். நாங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெள்ளை உளுந்தை காட்டிலும் கருப்பு உளுந்தில் நிறைய சத்து இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம உளுந்தை இந்த மாதிரி தோலோடு எடுத்துக்கும் பொழுது அந்த தோலில் நார் சத்து, இரும்பு சத்து, தாது சத்துன்னு ஏராளமான சத்துக்கள் இருக்குது. நீங்கள் இதை இட்லி தோசைக்கு பயன்படுத்தலைனாலும் கருப்பு உளுந்து புட்டு, கருப்பு உளுந்து தோசை, கருப்பு உளுந்து கஞ்சி அல்லது இந்த மாதிரி கருப்பு உளுந்து இனிப்பு போண்டா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபிஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கருப்பு உளுந்து 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை 2-3 டைம் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கணும். உடச்ச உளுந்தாக இருந்தால் 2 மணி நேரம் ஊறினா போதும். இது முழு உளுந்து அப்படின்றதுனால நைட்டு ஃபுல்லாக, அதாவது 8 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் நல்லா ஊறி வரும். நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துட்டேன். இது நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா இதில் நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் நான் தண்ணி ஊற்றினேன். இதில் அதே கப்லேயே 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். பொடிச்ச வெல்லம் அல்லது நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அந்த வெல்லத்துலேயே நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். நீங்கள் உடச்ச கருப்பு உளுந்து இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். உளுந்து எடுத்து அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். இது நம்ம வீட்டில் யூஸ்வலாக அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, பச்சரிசி மாவு, அதுதான். இதோட 3 ஏலக்காயை பிடிச்சி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக அரிசி மாவு சேர்த்தேன் அப்படின்னா, உளுந்து நம்ம வெல்லம்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் லூஸாக தண்ணியாட்டம் இருக்குது. இதே நம்ம அரிசி மாவு சேர்த்தோம்னா கிறிஸ்பியாகவும் வரும், கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும், எண்ணெய் உரியாமல் இருக்கும் நம்ம எண்ணெயில் போடும் பொழுது. இப்போ பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அடுப்பு குறைஞ்சி தீயில் வச்சுட்டு போண்டா போட்டுக்கலாம். நடுவில் ஓட்டை போட்டு நம்ம உளுந்து வடை செய்வோம் இல்லையா, அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். டைம் கிடைக்கும் பொழுது பகலில் அல்லது நைட்டில் ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா கூட தேவைப்படும் பொழுது 10 நிமிஷத்தில் நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு இதை ரெடி பண்ணிடலாம். நல்லா செவந்து வந்ததும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. குறைஞ்ச தீயில் வச்சுட்டு தான் நம்ம வேக விடணும். நீங்கள் அதிக தீயில் வச்சு போண்டா போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலே நல்லா கலர் வந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் குறைஞ்சி தீயில் வச்சுட்டே வேக விடுங்க. மீதி இருக்க மாவையும் நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம். வெள்ளை உளுந்துலேயும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். டேஸ்டானால் ஒரே மாதிரியே தான் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிச்சயமாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.